Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about ஸோ உங்கள் பர்சனோட லேட் நைட் தாட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ வென் கம்ஸ் டு த நைட் டைம் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, பேசிக்காக என்ன திங்க் பண்ணுறாங்க, அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம அந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ லெட்ஸ் see பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ அ ஸ்மால் அப்டேட் கைஸ். ஸோ நீங்கள் கமெண்ட்டி போஸ்ட்டில் பார்த்துருக்கலாம், நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் கைடன்ஸ் ரீடிங் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கைடன்ஸ் அண்ட் அதர் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரியர் கைடன்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த ரீடிங்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் ரீடிங்கோட சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 rupees ஓகேங்களா. ஸோ ஈச் ரீடிங் ஓகேங்களா. ஸோ ஒரு இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப் ரீடிங்ஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் 300. இஃப் யூ ஆர் புக்கிங் லைக் கரியர் ரீடிங் நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது கைடன்ஸ், இது வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கைடன்ஸ் தான் இல்லை ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்போட கைடன்ஸ்க்கு 300 rupees அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் த நீங்கள் இப்போது கரியர் கைடன்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு 300 rupees. இல்லை எனக்கு இந்த 2 கைடன்ஸுமே நீங்கள் புக் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா 600 rupeesக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் த கைடன்ஸ். ஸோ இது வந்து எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப்போட க்ரோத் எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம் அண்ட் அஸ் வெல் அஸ் கரியருக்கு வந்து பார்க்கும்போது ஸோ கரியரோட க்ரோத்துக்கு என்ன பண்ணலாம், ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் கைடன்ஸாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யூ கைஸ் கேன் பி ஃபாலோ தட். அண்ட் அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்ஸோட ஒரு கைடன்ஸாக தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் யூ. ஓகே, ஸோ லெட்ஸ் start the reading now. Let's see. ஓகே, ஸோ வென் கம்ஸ் டு யுவர் பர்சன், உங்கள் பர்சனை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது எஸ் இந்த பர்சனுக்கு வந்து நைட் டைமில் உங்களோட தாட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. இட்ஸ் நாட், இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கோடாக தான் வந்திருக்கு. ஸோ நைட் டைம் வென் கம்ஸ் டு உங்களோட பர்சன் உங்களை பற்றி ரொம்ப அதிகமாக வந்து திங்க் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி உங்களோட பர்சனோட சைடில் வந்து அவங்களோட எனர்ஜிஸை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஓவர் திங்கிங்கான ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சின்னதாக ஒரு சில விஷயம் அவங்களோட லைஃப்பில் ஏதாவது அது ஒரு குட் இம்பேக்டாக கிரியேட் ஆனாலும் சரி, இல்லை ஒரு பேட் இம்பேக்டாக கிரியேட் ஆனாலும் சரி, ஸோ உங்களை விட உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் நிறையா பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அவங்களோட லைஃப்பில் எந்த ஒரு சில பர்டிகுலர் விஷயமா இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு விஷயத்த அவங்க மைண்டில் வச்சுட்டு அதை பற்றியே அவங்க வந்து ஓவர் திங்கிங் நிறையா பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். இன்கேஸ் நீங்கள் அவங்க கூட நீங்கள் வந்து லைக் அவங்க கூட நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த பர்சனை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்க கூடயே அவங்க வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, பட் அவங்களோட மைண்டில் வேறு ஏதாவது ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஃபைனான்ஷியல் திங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி அவங்க யோசிக்கிறது. ஸோ ப்ரெசன்ஸில் அப்படியே இந்த பர்சன் இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போது அதே தான் இப்போ வென் கம்ஸ் டு இப்போ அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ அங்கே அவங்கள பற்றி அவங்க திங்க் பண்ணலாம், அவங்களோட கனெக்ஷன்ஸை பற்றி திங்க் பண்ணலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க திங்க் பண்ணலாம். பட் ஆனால் ஃபிசிக்கலாக அவங்க ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க, பட் மென்டலி ஆப்சென்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் எனக்கு வந்து தெரியுறாங்க. இன்கேஸ் நீங்களும் இந்த மாதிரி சேம் வைப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலுமே தட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. பட் உங்களோட பர்சனோட சைட்லேருந்து பார்த்தாலும் அவங்களும் அதே மாதிரி தான் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு லைக் எஸ் நைட் டைம்ஸில் நிறையவே வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணலாம். ப்ளஸ் அவங்களோட சில பர்சனல் திங்ஸ் ஏதாவது அவங்களோட லைஃபுக்கு சம்மந்தப்பட்ட சில பர்சனல் திங்ஸுமே அவங்க வந்து திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே எஸ் ஓகே. ஸோ உங்களோட பர்சனை பொறுத்தளவுக்கு லைக் ஒரு விஷயத்த எப்படி வந்து சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கிளியராகவே அவங்களுக்கு தெரியும். சம் கேசஸில் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு மூத்த பர்சன்ஸ் கிட்ட ஒரு சில ஐடியாஸ் அவங்க வந்து கெட் பண்ணலாம். அவங்க கூட யாராவது கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க, இல்லை அவங்களோட ஒரு க்ளோஸ்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னாலுமே ஸோ அவங்களோட லைஃபுக்கு ஏதாவது ஒரு சில கொஷின்ஸ் வந்துட்டு ஒரு சில கைடன்ஸ் மாதிரி அவங்களோட பர்சன் அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கும். சம் கேசஸில் அந்த ஒப்பீனியன் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலுமே அதையுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ண தான் செய்கிறாங்க. அந்த விஷயத்தையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ண தான் செய்கிறாங்க. ஓவரால் உங்கள் பர்சனோட எனர்ஜிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அவங்க ரொம்ப கொஞ்சம் அலோனாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். லைக் எப்படி சொல்கிறேன்னா லைக் ஒரு தனியாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க மேக்ஸிமம். அண்ட் தனியாக இருக்கிறத உங்கள் பர்சன் ரொம்பவுமே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். சம் கேசஸில் அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கிறது சம் கேசஸில் அவங்களுக்கு வந்து பிடிக்கலனாலுமே பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்காங்க. எஸ் அவங்க மற்றவங்க கிட்ட பேசலாம் பழகலாம், பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ரோவர்ட் டைப் தான் மேக்ஸிமம் தெரியும் உங்கள் பர்சன். அந்த இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணும்
அவங்களுக்குன்னு ஒரு டைம் அவங்க கண்டிப்பாக ஒதுக்கிப்பாங்க. when comes to எவ்ரி டேனாலுமே சரி அவங்களுக்குன்னு ஒரு சர்டைன் டைம் கண்டிப்பாக அவங்க வந்து ஒதுக்கிப்பாங்க கண்டிப்பாக. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் வந்து இவங்க நிறையா, நான் சொன்ன மாதிரி தான், நிறையா இவங்க திங்க் பண்ணலாம். ஓவர் திங்கிங் நிறையா இருக்கும் இந்த பர்சனுக்கு. சம் கேசஸில் ஓவர் திங்கிங் பண்ணுற மூலிமா அவங்க ஏதாவது ஒரு சில சொல்யூஷன் அவங்களோட லைஃபுக்கு ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. சம் கேசஸில் அந்த ஓவர் திங்கிங்கே அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காம ஆக்கிரும். அந்த மாதிரி தான் லைக் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மைண்ட் செட்டாக தான் இருக்குது. அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் இந்த மைண்ட் செட் வந்து இங்கே நான் நெகட்டிவ் வேலை சொல்ல வரல. ஆன் அண்ட் ஆஃப்ன்ற சென்ஸ் வந்து நான் எதில் சொல்ல வரேன் அப்படின்னா லைக் அவங்க ஓவர் திங்கிங்கோட விஷயத்தை தான் நான் இங்கே சொல்ல வரேன். அடுத்து இந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். ஸோ அவங்க எந்த ஒரு விஷயம் அவங்க வந்து செஞ்சாலுமே அதில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய விஷயத்தில் இந்த பர்சன் வந்து பார்க்கும்போது உங்களையுமே ஒரு சில இடத்துல வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்குமே ஒரு சில இடத்துல சம் ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சம் கேசஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த விஷயம் ஃபேவராக இருக்கிற மாதிரி, உங்களுக்கும் அந்த விஷயம் ஃபேவராக இருக்கிற மாதிரி சில விஷயம் உங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு மேனிப்புலேஷன் தான். அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க நினச்ச மாதிரி ஏதாவது ஒரு சில காரியம் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். அண்ட் உங்கள் பர்சன்கிட்ட பர்சனலாகவே நீங்கள் ஏதாவது ஒரு சில அட்வைஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலுமே அந்த அட்வைஸ் வந்து இந்த பர்சன் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு அட்வைஸ் அந்த பர்சன்கிட்ட கேட்குறீங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபாலோ பண்ணலையா அப்படின்றத கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க உங்கள் பர்சன். ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது அந்த ஒப்பீனியனுக்கு நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறீங்களா, ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா அப்படின்றத கண்டிப்பாக அந்த பர்சன் வாட்ச் பண்ணுவாங்க. அவங்க எய்தர் அவங்க மேல் பர்சனாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபீமேல் பர்சனாக இருக்கட்டும், டெஃபினட்டாக அவங்க வந்து பார்க்கும்போது அந்த ரெஸ்பெக்ட் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இப்போ என்கிட்ட நீ ஒரு விஷயம் கேட்டிருக்க, அதை நீ ஃபாலோ பண்ணுறியா இல்லையா, நான் உனக்குரிய ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், இல்லை உனக்குரிய ஒரு கைடன்ஸை நான் கொடுத்துருக்கேன், பட் நீ அதை வந்து சரியா இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பர்சன் வந்துட்டு அடுத்து உங்களோட விஷயத்துக்கு ஒரு சில ஹெல்ப்போ கைடன்ஸோ அவங்க வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த விஷயம் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். அவங்க சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு. யோசிச்சு பாருங்கள், டெஃபினட்டாக ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் இந்த மாதிரி உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அவங்க சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறப்போ, அப்போ நீங்கள் உங்களோட என்ன தான் நீங்கள் ஒப்பீனியன் கேட்டாலுமே உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அவங்க அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ண, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ண, எனக்கு அது ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் டீப் இன்சைட் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஒப்பீனியன் கேட்குறீங்க அப்படின்னா அந்த ஒப்பீனியன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் திங், உங்கள் பர்சன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்கட்டும், ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், அது அவங்க அவங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ இன் அ வெரி பாசிட்டிவ் வே. இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து ஒரு டாமினன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் மேண்டேட்டாக அவங்கள வந்து நீங்கள் மரியாதை கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த சில விஷயத்த அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இன்னும் பாசிட்டிவ் வேல தான் அவங்க வந்து எதிர்பார்க்கணும். வந்து இட் இஸ் நாட் அ நெகட்டிவ் திங். ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ், பட் உங்களோட பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் பர்சன் கிட்ட ஒரு சில ஐடியாஸ் நீங்கள் வந்து கேட்கலாம். பிகாஸ் நீங்கள் சில ஐடியாஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு சில ஹெல்ப் வந்து அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. ஓகே. எஸ், சில பேர் இந்த ரீடிங்கை பார்க்குறவங்க லைக் ஏர் எலமெண்ட்டாக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. லைக் ஜெமினி, லிப்ரா அண்ட் அக்வாரியஸ். ஏரிஸாவும் இருக்கலாம். ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த பர்சன் கிட்ட ஏதாவது ஒரு சில கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் நீங்கள் இந்த பர்சன் கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த பர்சனோட சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். இட்ஸ் நாட் லைக் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேசாமல் இருக்க போகிறது கிடையாது. சின்னதாக ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சில ஆர்குமெண்ட் அங்கே நடந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த பர்சன் வந்து அதை எதையுமே வந்து மனசில் வைக்கக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது. அவங்க அதை வந்து லைக் அதை அவங்க ஃபர்கிவ் பண்ண தான் செய்வாங்க, அதை அவங்க மன்னிச்சு விட தான் செய்வாங்க. அண்ட் அதே மாதிரி உங்ககிட்ட அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸை இவங்களுமே வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். டீப் இன்சைட் இந்த பர்சன் உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணலாம், ரொம்ப மிஸ் பண்ணலாம் இந்த பர்சன். நீங்களுமே இந்த பர்சனை வச்சு யோசிக்கும் போது நைட் டைமில் நீங்கள் அவங்கள பற்றி ரொம்ப யோசிக்கலாம். இந்த பர்சனை வச்சு அவங்களோட பிக்சர்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸாக இருக்கிற விஷயமா இருக்கட்டும், அவங்களோட சேட்டோட விஷயமா இருக்கட்டும், சம்திங் ஏதாவது ஒரு சில, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன், இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராமில் அவங்ககிட்ட நிறையா நீங்கள் பேசியிருப்பீங்க. இப்போ வாட்ஸ்அப் அப்படின்றதுல நிறைய கான்வர்சேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் நிறையா கான்வர்சேஷன் நீங்கள் அந்த பர்சன் கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து
நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பார்க்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். த சேம் இந்த பர்சனும் ஏதோ ஒரு இடத்துல உங்களை வந்து மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கும் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. அண்ட் அஸ் வெல் அஸ் இவங்களோட சைடில் வந்து இவங்க ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து இவங்க எடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் லைக் சில பேருக்கு லைக் வித்தின் 9 months or 9 daysக்குள்ளே இவங்க ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஃபார் மேஜர் கைண்ட் ஆஃப் கேசஸ் தான் நான் 9 months சொல்கிறேன். பட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் இவங்க 9 daysக்குள்ளே ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் இவங்க வந்து எடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஏதாவது ஒரு சில கிளாரிட்டி கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சில க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் அ க்ரோத் இஸ் தேர். அது உங்கள் பர்சன் மூலியமாகவே அந்த க்ரோத் ஸ்கேல் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏதாவது ஒரு சில பாசிட்டிவான சேஞ்சஸை நீங்கள் உங்கள் பர்சன் கிட்ட வந்து பார்க்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரொம்ப மெச்சூராக ரொம்ப காமாக அவங்க வந்து டீல் பண்ணுறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப மெச்சூராக அந்த விஷயத்தை அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இப்போதைக்கு அந்த பர்சன் இருக்கிறாங்க. நல்ல ஒரு மைண்ட் செட் நல்ல ஒரு மனநிலைமை அவங்களுக்கு இப்போ இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்குரிய ஒரு ஸ்டாண்டாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கட்டும். ஸோ அந்த இடத்துல ஒரு தெளிவான பதில் நீங்கள் பார்க்கலாம். அவங்ககிட்ட ஒரு தெளிவான பதிலை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் அவங்க வந்து பண்ணுவாங்க. அது மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சில கிளாரிட்டிக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அந்த கிளாரிட்டியுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இந்த பர்சன் கூட நீங்கள் ஏதாவது வெளியில் போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்கள நேரில் மீட் பண்ணணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக அதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன் கூட கிடைக்கலாம். பிகாஸ் அவங்க இதெல்லாம் அவங்க திங்க் பண்ணுறாங்க. லைக் மறுபடியும் அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும், மறுபடியும் அந்த ஒரு டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ வெளியில் போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே அவங்க வந்து திங்க் பண்ண தான் செய்கிறாங்க அவங்கள பற்றி. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே சரி, இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இந்த மாதிரி தனியாக நீங்கள் அவங்கள போய் பார்க்கல, நேரில் போய் மீட் பண்ணல, எந்த ஒரு கண்டிஷன் இருந்தாலும் சரி, பொதுவாக இவங்க மனசில் நினைக்கிற விஷயம் அதுதான். லைக் அவங்கள வந்து நேரில் மீட் பண்ணணும், பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும், அவங்க கூட ஒரு குட் டைம் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. லெட்ஸ் see உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்சனோட மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது எஸ், இந்த பர்சன் உங்களை வந்து ரொம்பவே வந்து நிறையா மிஸ் பண்ணலாம். உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், லைக் நைட் டைமில் இந்த பர்சன் டெஃபினட்டாக உங்களை பற்றி திங்க் பண்ண தான் செய்கிறாங்க. ஈவன் டே டைம்னாலுமே இந்த பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணலாம். எஸ், கம்யூனிகேஷன்ஸை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த பர்சன் கிட்ட வந்து. ஸோ இவங்களோட தரப்புலேருந்து கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அண்ட் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே இவங்க உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அகெயின் கன்ஃபர்மேஷனாக தான் வந்திருக்கு. அண்ட் ஸோ இவங்க ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களோ, இல்லை இவங்களோட சைட்லேருந்து அவங்களோட சில கேரக்டர் இல்லை அவங்களோட சில பிஹேவியர் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த விஷயத்துக்காக அவங்க வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து லைக் அவங்க சைடில் பண்ணது ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்றத அவங்க உணர்ந்திருப்பாங்க. ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் இன்கேஸ் அவங்க சைடில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா. அண்ட் அகெயின் நம்ம இந்த பர்சனோட சைட்லேருந்து பார்க்குறப்ப ஸ்டில் இந்த பர்சனுக்கு உங்களை பற்றின திங்கிங் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் மட்டும்தான் இந்த பர்சனை திங்க் பண்ணுறீங்க. நைட் டைம் ஆச்சுன்னா நம்ம தான் இந்த பர்சனை திங்க் பண்ணுறோம், நம்ம தான் இந்த பர்சனோட சேட்ஸ் எல்லாமே பார்க்குறோம். இவங்களுக்கு நம்ம மேலே அந்த ஒரு தாட் இல்லையா, இவங்களுக்கு நம்ம மேலே அந்த ஒரு திங்கிங் இல்லையா, இவங்க நம்மளை மிஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இல்லை அவங்க டிபியை நான் செக் பண்ணுறேன், இவங்க என்னோட டிபியெல்லாம் செக் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக இவங்களுமே அந்த வேலையை வந்து பண்ணலாம். பட் அதுதான் இங்கே முன்ன பின்ன இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணி பார்ப்பீங்க, அவங்க வேறு ஒரு டைமில் செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்களோட ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், உங்களோட டிபியாக இருக்கட்டும், உங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும். பட் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட எந்த ஒரு பர்சனல் திங்ஸாக இருந்தாலும் அதை நீங்கள் செக் பண்ண தான் செய்கிறீங்க, அதை நீங்கள் பார்க்க தான் செய்கிறீங்க. ஓகே, அந்த ஃபைனல் மெசேஜஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த பர்சனோட சைட்லேருந்து அவங்க டெஃபினட்டாக இந்த கனெக்ஷன்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் அகெயின் அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ், ஐ ட்ரூலி வாண்ட் டு ஒர்க் ஆன் திஸ் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக அவங்க இந்த கனெக்ஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் இங்கே டேரோ கார்ட்ஸ்லேயுமே நான் சொல்லியிருந்தேன். இவங்க தரப்புலேருந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அந்த ஸ்டெப் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டெப்
ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு சடன் க்ரோத் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொடுக்கும். அண்ட் உங்கள் பர்சனை வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய ஒரு சில மெச்சூரிட்டி அண்ட் நிறைய அந்த ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட் அவங்கள சுற்றி நிறையா இருக்குது. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஆராவை தான் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் எதை நினச்சும் நீங்கள் வந்து வருத்தப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு பயம் இருக்குது, நீங்கள் ஏதாவது வருத்தப்படுறீங்க அப்படின்னாலுமே உங்கள் வருத்தத்தை எல்லாமே அந்த பர்சனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீக்கிடுவாங்க. ஸோ ஏன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு சில அவங்க ஏதாவது உங்ககிட்ட அந்த ஒரு கேரிங்கோட பேசினாலே நீங்கள் கண்டிப்பாக மெல்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி திங்க் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு பக்கம் ஓவர் திங்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அது எதுவுமே உங்கள் மண்டையில் நிற்கப்பட்டு கிடையாது. நீங்கள் உடனே சடனாக இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு நீங்களுமே வந்துடுவீங்க. ஸோ அதே தான் எனக்கு இங்கே வந்து தெரியுது. ஸோ ஓவரால் இட் இஸ் a வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி பாசிட்டிவ் ரீடிங். அண்ட் டெஃபினட்டாக உங்கள் பர்சன் வந்துட்டு உங்களை மிஸ் தான் பண்ணுறாங்க. அண்ட் நைட் டைமில் கண்டிப்பாக இந்த பர்சனோட தாட்ஸில் நீங்கள் வந்து இருக்கீங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த பர்சனோட சைட்லேருந்து பார்க்குறப்ப ஸோ இவங்களும் அந்த ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்போட க்ரோத் அதுதான் இவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒன் நியூ பிகினிங் தான் இந்த பர்சன் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் when it comes to this connection. ஸோ அதே தான் இங்கே வந்து மெசேஜ் ஆகாமல் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ ஓவரால் இட் இஸ் a very positive kind of a reading. I am really so happy for your reading guys. And yeah, ஸோ கைஸ் லைக் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசனேட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாரட் ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். அண்ட் இது போல் மல்டிபிள் ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, லைக் டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது போல் மல்டிபிள் கைண்ட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ரெக்கமெண்டட் டாபிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலுமே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட். எதிர என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். போத் த டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லேயுமே பின்னாக இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே. அண்ட் உங்களுக்கு கைடன்ஸோட ஆஃபர்ஸ் நான் எப்போ எண்ட் ஆகுன்றதை நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் நான் 2 days நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் எனிவேஸ் லெட்ஸ் see எப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன்றது ஐ வில் சே இட் இன் அ வீடியோ இட் செல்ஃப் பிகாஸ் யூ வில் பி get that idea. But I don't think so. Like நான் 2 days மட்டும்தான் வச்சிருப்பேன்னு சொல்ல முடியாது. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். I have some kind of an ideas of it. But still நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். அன்டில் தட் உங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி அந்த கைடன்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப்போட க்ரோத்க்குரிய கைடன்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் கரியர் க்ரோத்க்குரிய கைடன்ஸ் இது ரெண்டுமே தான் அதில் நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் 300 rupees தான் பெர் ரீடிங். 300 rupees உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் அகெயின் ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஜோடியாக் சயின்ஸை பேஸ் பண்ணி ரீடிங்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட இன்னொரு யூடியூப் சேனலுமே இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். அண்ட் அதே மாதிரி நான் லைக் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ்லேயுமே நான் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு டெய்லி கைடன்ஸ் மாதிரி நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் எவ்ரிடே வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு டெய்லி கைடன்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் ஆல் டைப் ஆஃப் திங்ஸ்மே தான் அதில் நான் கவர் அப் பண்ணுறேன். லைக் கரியர் ப்ரிடிக்ஷனாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் ப்ரிடிக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் ஏஞ்சல் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே தான் அதில் கவர் பண்ணுறேன். ஸோ இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் ஃபார் யூ கைஸ். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் டூ ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் சேனல் அஸ் வெல். ஸோ அதோட லிங்க் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்டில் இருக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ கைஸ் லைக் அகைன் அண்ட் அகைன் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட அந்த ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் என்னை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஸோ உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது எல்லாமே அந்த சப்போர்ட் மட்டும் தான். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ஸோ see you guys in the next stream. Until love you all, take care. Bye bye.